ஹாய் ஆல். ஸோ இந்த ஸ்ட்ரீம் நான் வரதுக்கான முக்கியமான காரணம் அது என்னன்னா, நான் கடைசியா பார்த்த ஒரு சீரிஸ் ஹோம் டவுன். சா 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 அகைன் இது வந்து ஒரு 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 லாங் லிஸ்ட்ல இதுவும் வந்து சேரப்படுது. அது வேற எதுவும் இல்ல. ஒரு நல்ல சீரீஸை ஏன்டா முடிக்க தெரியாம முடிக்கிறீங்கிற அந்த அதே கேள்விதான். லைக் சூப்பரா போயிட்டே இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுப்பாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறப்ப அந்த கேரக்டர் நம்ம எங்க பார்த்தோம், என்னவா ஆச்சு, அவங்க கேரக்டர் growth டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல முடியும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஒன்று போகும், ஏய் வாட் யூ டூயிங் மென்னோங்கிற மாதிரி இருக்கும். இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து கிங்ஸ் லேண்டிங் அடையிறது தான் டெனிரிஸ் டார்கேரியனோட கோல். அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களே, இன்னும் கொலை பண்றது, நான் இப்போ வேர்ல்டு லிபரேஷன் பண்ண போறேன், உலகத்துல இருக்க எல்லா ஸ்லேவ்ஸுக்கும் நான் வந்து விடுதலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த ஆர்க் இருக்குல்ல, போய் எதுக்கு இப்பதான் நீங்க இதுக்கே வந்திருக்கீங்க? முதல்ல இந்த இடத்த இருக்கிற ஒரு கியாட்டிக்கான, இவங்க ஈஸ்ட்ல இருந்து வராங்க, இசோஸ்ல இருந்து வராங்க. இப்ப வெஸ்ட்ரோஸே ஒரு பெரிய ஒரு கியாட்டிக்கான ஒரு நிலைமை இருக்கு போஸ்ட் வார். அங்க ஒரு ஸ்டெபிளான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போலாம். எதுக்கு எடுத்துன்னு ஒரு டயலாக் பேசணும், அதுக்குள்ள எதுக்கு குத்து வாங்கணுங்கிற மாதிரியே ஒரு நல்ல சீரீஸ் நல்லா ஆரம்பிச்சது, சூப்பரா போயிட்டே இருக்கு. டு பி ஆனஸ்ட் வெரி வெரி கியூட். ஆக்சுவலி இந்த ஹீரோயின் வந்து பார்க்க நம்ம சின்ன வயசுல, ஐ ஒன் கால் சின்ன வயசு, நாம வீரம் படம் பாக்குறப்ப அதுல ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே, இருங்க நான் பாக்குறேன், அவங்க பேர் எனக்கு வந்துருச்சு. வீரம் தமிழ் மூவி. நீங்க இப்படி ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு பர்சனை பாக்குறப்பவே, சில பேரை பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்கு அப்படியே சிமிலரான ஒரு பர்சன் என் மைண்ட்ல வரும். நான் ஃபிக்ஷனலா ஜென்ரேட் பண்ற மாதிரி சொல்ல, இது வரைக்கும் நான் பார்த்ததுல தெரிஞ்சதுல அப்படி சொல்றேன். அப்படியே இதுக்கு சிமிலரா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஃபேஸஸ் நமக்கு ஞாபகம் வரும்ல, அதுதான் வந்து இதுல குழந்தையா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. யார் அவங்க? எங்க காணும், பேரை காணும். தப்பான ஒரு இதுக்கு வந்துட்டனோ. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஃபேஸ் காட்டினா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் நினைச்சேன். எனக்கு வேற எந்த படமும் ஞாபகம் வரல, முதல்ல இது கரெக்டானு கூட தெரியல. ஐ திங்க் இவங்க தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு கூகுள் இமேஜும் ஐஎம்டிபி இமேஜும் இல்ல, எப்படி இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது? எஸ் 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 இவங்கள தான். ஓகே, இமேஜ் காட்டலாம், கார்பரேட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே டன். இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியுதா? டன். இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஐடியாச்சும் தெரியும், நீங்க வேணா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட யுவினா பார்த்தவி இவங்கள மாதிரியே இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு கொரியன் வேர்ஷனா, ஒரு 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 கேரக்டருக்கு இல்ல ஒரு பர்சனுக்கு அப்படியே இன்னொரு வேர்ஷன் ஒன்று க்ளோன் மாதிரி உருவாக்குனா அப்படி இருக்கும். அப்படிதான் இந்த ஹீரோயின் இருப்பாங்க. இருங்க இந்த ஹீரோயினை காட்டுறேன். Where is she? யஷ்மியா. மேபி போட்டோல பார்க்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசம்பிளன்ஸ் தெரியாம கூட இருக்கலாம். பட் ஐ எம் வெரி சீரியஸ் கைஸ். உங்களுக்கு முடிஞ்சா, நீங்க நம்பலைன்னா நீங்க வேணா போய் சீரீஸ் கூட பாருங்க, இல்ல ஒரு சின்ன சீன் மட்டுமாச்சும் பாருங்க.
அப்படியே லைக் உங்களுக்கு ஒரு கொரியன் வெர்ஷன் இல்ல கொரியன் சிஸ்டர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. இவங்க இந்த சீரிஸ்ல வேற கோணத்தனமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. கொஞ்சம் சரக்கு ஒண்ணு போட்டு குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் அப்படியே பார்க்க இன்னும் இன்னும் நம்ம வீரம் படத்தை நம்ம வந்து கொரியன்ல பாக்குற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிமிலாரிட்டி சொல்றேன். ரொம்ப சிமிலரா நமக்கு ஒரு ஒரு இது தெரியும். எப்படி சொல்றது, ஒரு பேரல்ஸ் தெரியும். அந்த தேஜாவு மாதிரியே இருக்கும். இது எங்கேயோ வேற மாதிரி வேற வேற இடத்துல பார்த்திருக்கேனேங்கிறது அந்த எமோஷன். அது மாதிரி இருந்துச்சு. ஹோம் டவுன் சச்சா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு தெரியல, கொரியன் ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியாது. அவங்க வந்து அம்மா அப்பா இந்த சராங்க இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச கொரியன் இவ்வளவுதான். ஜாப்பனீஸ்னா அரிகாத்தோ சேமாஸ் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு இது தவிர வேற எதுவும் தெரியாது. ஸோ ஹோம் டவுன் சச்சா வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அகைன் அந்த இதுல வந்து ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட்னா யாரு, ஹீரோ ஹீரோயின் அவ்வளவுதானே. இது இன்னொரு கேரக்டரா இந்த ஒரு மொத்த கிராமமே இருக்கு. அந்த ஹோம் டவுன் சொல்லப்படுற அந்த வில்லேஜ் கும்ஜும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட மனப்படமா இருக்கு இந்த வார்த்தை மட்டும், கும்ஜும்னு நினைக்கிறேன். அந்த கிராமமே வந்து எப்படி சொல்றது ஒரு கேரக்டரா இருக்கு. அந்த கிராமத்துக்குன்னு ஒரு சீஃப் டாம் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம தலைவன் ஹொம்பே ஜாங், இவர் தான் வந்து சீஃப் ஹேங்க் திங் நினைக்கிறேன், ஹேங்க் நினைக்கிறேன். ஸோ ஹொம்பென்ஜாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஹீரோவை. ஊரே ஹொம்பென்ஜாங் தான் கூப்பிடும். ஹீரோயினும் அவங்கள வந்து இப்ப ஒரு லவ்வர்ஸ் வந்து வேற மாதிரி கூப்பிட்டாங்களே, என்னங்க நம்ம தமிழ் சொல்ற மாதிரி, நம்ம மாமா சொல்ற மாதிரி. இந்த மாதிரி கொரியன்ஸ் வந்து பார்ட்னர்ஸை வேற மாதிரி கூப்பிடுவாங்க. இவங்க வந்து கடைசி வரைக்கும் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்ற மாதிரியே இவங்க வந்து ஹொம்மன்ஜாங்னே கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் சொல்ல வராது. இது எல்லாமே கல்ச்சுரல் ஷாக். இவங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க தான், ரொம்ப ப்ரொக்ரெசிவும் கிடையாது. கிராமத்துக்கு போய் ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து காலையில ஜாக்கிங் போறாங்க, அதுவும் லெகின்ஸ் மாரி ரொம்ப டைட்டான ஒரு பேண்ட் போட்டு ஜாக்கிங் போறாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க பாட்டிங்களே இன்னும் இப்படி ஒரு பொண்ணு போகுது, இங்க எவ்வளவு சின்ன பசங்களா இருக்காங்க, சொல்றது குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து கெட்டு போகாத அங்க இருக்க பாட்டிக்கு வந்து வருத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு பின்தங்கி ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஒரு கிராமத்துல ஒருத்தவங்க போய் இவங்களும் ரொம்ப பெரிய ப்ரோக்ரஸிவ். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க அவங்களோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப ஆர்டிபிஷியலா நான் ஃபெமினிசம்னு எழுதுறேன், இப்படி தீயா இப்ப தலைவருக்கு ஜெயிலருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் எழுதுறேன் பாருன்னு அனிருத் சார் எழுதுற மாதிரி இவங்க வந்து ஃபெமினிசம் சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒர்ஷிப்பிங்கா இல்ல ஜா டிராப்பிங்கா இல்ல இன்ஸ்பைரிங்கா வாட் எவர் யூ கால் இட், ஃபெமினிசத்துக்கு எடுத்துக்காட்டா நான் ஒண்ணு பண்றேன் பாருன்னு பண்றது எதுவுமே நல்லா இல்லை. இவங்க வந்து இவங்களோட பேசிக்கான நான் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆண் என்ன பெண் என்ன ரெண்டு பேருக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இதுல பேசுறாங்க. அதுவே முதல்ல சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த விக்கி பேஜ் பாக்குறப்பதான் எனக்கே தெரியுது இட் இஸ் அ ரீமேக் ஆஃப் ஃபிலிமா. ஆல்ரெடி ஒரு படத்துல 2004 வந்த படத்தை 2021 ரீமேக் பண்ணிருக்காங்க. நான் சீரியஸா எனக்கு தெரியாதுப்பா, நான் அவ்வளோ கொரியன் ஃபிலிம்ஸ் ஃபாலோ பண்ணதில்ல. நான் என்ன ஒரு 2-3 இயர்ஸா கொஞ்சமான ரொம்ப ஹிட்டான கொரியன் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதுல வந்து ஹோம் டவுன் சிட்டிஸா நல்ல சீரீஸ். நான் இப்போ கடைசியா ஐ திங்க் நேற்று நைட்டு தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா போச்சு, சூப்பரா போச்சு. கடைசி ஒரு எபிசோட் எதுக்குன்னே தெரியல, அந்த எண்டிங் மட்டும் ரொம்ப இழுத்தமா இருந்துச்சு. நம்ம ஒரு ஆடியன்ஸா நம்மள என்ன எமோஷன் கொடுக்க வராங்க, என்ன கதை சொல்ல வராங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, அது எதை நோக்கி போகுது, எவ்வளவு நேரம் போகுது, அது போய் கரெக்டா ஒரு கோர்வையா ஒரு இடத்துல முடிக்கிறாங்களா இல்லையா, அது முடிக்கவே இல்லை. அப்படியே இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் எண்டிங் போர்ஷன் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினோட டைனாமிக்ஸ் ஆகட்டும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த கிராமத்துல இருக்க டைனாமிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா ஐ வுடன்ட் கால் ஓகே, எல்லாமே 16+ தான். ஸோ 16+ல இருக்க யார் வேணா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப எப்படி சொல்றது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இல்லாம இல்ல ரொம்ப ஆக்வர்டா இல்லாம தான் இருக்கும், ரொம்ப டீசெண்டா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா நான் பார்த்த ஒரு கொரியன் சீரீஸ். இந்த இந்த ஸ்ட்ரீமே நீங்க கொஞ்சம் ரொம்ப லேட்டா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு இல்ல நாளைக்கு காலையில விடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா, நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரிசர்ச் வர மாதிரி அன்டைம்ல தான் நம்ம ஸ்ட்ரீமே பண்றது. அதனால இதை லேட்டரா பார்த்து உங்களுக்கு சப்போஸ் இந்த சீரீஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்க, இந்த 3 சீரீஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? தலைவன் பவித்ரான் என்னடா கமெண்ட் எதுவும் வரல நினைச்சேன். லைவ் சாட்ல வந்து நம்ம ஃப்ரெண்டு பவித்ரன் ஒருத்தர் நண்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பேரே நான் இப்பதான் பாக்குறேன்.
எப்படி ரியாக்ட் பண்றது? நண்பா, ஓ நண்பா, ஆர்கானிக்கா ஜென்யூனா மிட் நைட்ல எனக்காக ஒரு நண்பன் வந்து ஸ்ட்ரீம் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காரு லைவ் சாட்ல. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரன், மறக்கவே மாட்டேன். இட் வாஸ் a very memorable திங். நான் இந்த ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு நேரா அவனுக்கு கால் அடிக்கிறேன், நீ முடிச்சிருக்கா இரு, நம்ம நைட்டு கொஞ்சம் பேசுவோம். நாங்களாம் பேசிக்கலி நைட் ஹவுஸ் காய், ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் தூங்குவோம். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதே நீங்க இன்னும் கொஞ்சம் லைவ் சாட்ஸ் ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா, நான் எங்காச்சும் விட்டுனா நீங்க எடுத்து கூட வச்சிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஜஸ்ட் கேமரா அண்ட் மீங்கிறதே எனக்கு ரொம்ப ஆக்வர்டான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப ஜாலியா அது பாட்டு போயிட்டோம், டக்குன்னு போயிடும், டைம் போறதே தெரியாது. ஒன்லி மீ அண்ட் கேமராங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் பாருங்க கைஸ், வெரி எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட். ஒரு கேமராவில் என்ன நானே பார்த்து பேசிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. ஓகே, கம்மிங் பேக் டு கொரியன் சீரிஸ். சூப்பரா இருந்துச்சு. ஹோம் டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க, டைம் இருந்தா பாருங்க. ஹீரோ ஹீரோயின் தாண்டி ஹீரோ மாதிரியே பேரல் ஹீரோவா இன்னொருத்தர் இருப்பாரு. அவங்க ஃபிலிம் மேக்கிங்ல தான் இருப்பாரு, அவர் டேரக்டர் வேற இருப்பாரு. டு பி ஆனஸ்ட் எனக்கு ரிலேட்லாம் ஆகல. எனக்கு அவர் பார்த்து என்ன மாதிரியா இருக்காரு அப்படின்னு ரிலேட்லாம் ஆகவே இல்லை. அட்லீஸ்ட் என்ன மாறி இல்லைனாலும் இந்த மாதிரி இருக்கே என்ன ரொம்ப ஈர்க்க வைக்கிற மாதிரி, என்ன ரொம்ப என்னோட மொத்த அட்டென்ஷனையும் என்னை ஈர்க்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் மொத்த அட்டென்ஷனும் ஒருத்தர் மேலே கொடுக்குறேன்னா யூ ஆர் தட் மச் டிசர்விங் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எந்த மாதிரி ஒரு டிசர்விங்கான கேரக்டர் கிடையாது. ஹவ் ஐ மெட் யுவர் மதர்ல தலைவன், ஐயோ பேர் மறந்துச்சு, கேரக்டர்ஸ் பேர்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு ஹவ் ஐ மெட் யுவர் மதர் பார்த்து. அதுல வந்து இருங்க பாக்குறேன், நம்ப தானே நமக்கு இல்லாத டைமா? ஹவ் ஐ மெட் யுவர் மதர். டெட்டு கிடையாது, ராபின் கிடையாது, அதை தாண்டி உருப்படியா இன்னொரு கேரக்டர் இருக்கு, பார்னி. நானும் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள டக்கு ஞாபகம் வந்துச்சு பார்னி. நான் பார்னி மாதிரி கிடையாது, பார்னி கேரக்டருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா எனக்கு பார்னி போட்டது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரா அவன் இப்படி பண்றான், இப்படி மிரட்டுறாங்கிற மாதிரி புக் எழுதுறது சொல்றது எல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் ஃபில் டன்ஃபி, மாடர்ன் ஃபேமிலியில ஃபில் டன்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். சூப்பரா இருக்கும், ரொம்ப வெகுலி, அந்நியத்தின் வெகுலி. எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் சொன்னா ஒரு சுயமா, ஒரு குறைஞ்சபட்சம் பேசிக்கான லெவலாச்சும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அவ்வளோ இன்னசென்ட்டா இல்ல அவ்வளோ நைவா ஒரு பர்சன் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த ஐடியா ஆஃப் பீங் பர்சன் பீங் வெரி க்ளூலெஸ் ஆர் யூனோ நைவ், அது எனக்கு பிடிக்காது. ஆனா ஃபில்ட் அண்ட் ஃபீ பாக்குறப்ப எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஒண்ணுமே தெரியாம இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ங்கிற மாதிரி எதுவுமே தெரியாம நல்ல ஜாலியா ஒரு லைஃப், யாருக்கும் பாரமும் இல்லாம தொல்லையும் இல்லாம ஒரு லைஃப் வாழ்றது, அது எனக்கு ரொம்ப ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு. தட் வாஸ் வெரி நைஸ். இங்க காஸ்ட்ல என்ன கதை ஏதுன்னு தெரியல. ஓகே, பேர் கண்டுபிடிச்சிட்டேன், பார்னி தான். ஸோ நீல் பேட்ரிக் ஹாரிஸ், பார்னி ஸ்டின்சன். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு மொத்த அட்டென்ஷனுமே எனக்கு அவருக்குள்ள போயிடும். அந்த மாதிரி இதுல டேரக்டர் திருப்பாரு, எனக்கு அவ்வளோ ரிலேட்டபிளா இல்லை, ஆனா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஒரு டேரக்டர், ஒரு ரைட்டரு, அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. டைம் பாஸ், ஒரு ஒர்த்தான டைம் பாஸ் தான். நீங்க வந்து டைம் இருந்தா பாருங்க. இந்த ஸ்ட்ரீம் ரொம்ப லேட்டா விடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல ஃபியூச்சர்ல எப்பயாச்சும் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எமோஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்க. ஹோம் டூர் வச்சா என்னோட ரேட்டிங் நான் சொல்லிடுறேன். ஸ்டார் ரேட்டிங் படி எனக்கு வந்து அது நல்லா போய் லைட்டா கொஞ்சம் சொதப்புற மாதிரி முடிச்சாங்கிறதெல்லாம் இவ் கிவ் 7, பேசிக் 7, சாலிட் 7. அது கீழே அவ்வளோ ஸ்டலா இல்லை, ரொம்ப சூப்பரான சீரிஸ். டு பி ஹானஸ்ட் நான் 7.5 கொடுப்பேன். எஸ், ஸ்டார் ரேட்டிங் 7.5. டொமேட்டோ மீட்டர்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாலிடா பக்காவான ஃபிலிம் மேக்கிங், நல்ல லொகேஷன்ஸ், நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல ப்ரொடக்ஷன் டிசைன், பக்காவான காஸ்டிங், எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டா இருந்துச்சு. டெக்னிக்கலிங்கிற விதத்துல நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணோம். அவங்க சொல்றேன் கொரியன் சீரீஸ்ல என்ன பிரச்சனைன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 73 or 75 கொடுப்பேன். பாப்கார்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சீரீஸா கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டாங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கு. தட்ஸ் வை ஐ எம் கிவிங் 70 or 73. அகைன் பேசிக், இதெல்லாமே பேசிக். இதை விட பெட்டராகவே இருந்துச்சு. 83 or 85 அளவுக்கு இருந்துச்சு. கடைசி ஒரு எபிசோட் இழுத்ததாலே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, 78. ஓகே சார், 78. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். See you all. Good night.